ஹாய் வியூவர்ஸ், இந்த சம்மர் சீரீஸில் ஒன்ஸ் அகேன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சம்மரில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படுது. பர்டிகுலராக குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. சரி, இதில் காமன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிக்லி ஹீட், அதாவது நம்ம வேர்க்குருன்னு சொல்லுவோம், இல்லைனா ஹீட் ரேஷு, சம்மர் ரேஷு, எப்படி வேணால் சொல்லலாம். இந்த வேர்க்குருவை நம்ம எப்படி தடுக்கிறது, வந்துட்டால் எப்படி சமாளிக்கிறது? தடுக்கும் முறைகள் பார்த்திங்கன்னா, தினமும் 2 வேளை குளிக்கணும். பவுடரு, லோஷனு, க்ரீமு இது எதுவுமே பயன்படுத்தாதீங்க. லூஸ் கிளாத்ஸ், அதுவும் காட்டன் கிளாத்ஸ் இல்லைன்னா லினன் கிளாத்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தண்ணி நிறையா குடிங்க, டீஹைட்ரேஷன் போகாமல் பார்த்துக்குங்க. உணவில் காரம், புளிப்பு, மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. ஏசி பயன்படுத்தலாம், ஆனால் எப்பவும் ஏசிலேயே இருக்காதீங்க. அதே போல் ஏசியை பயன்படுத்தும் போது அதனோட கூலிங் மீடியமாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ ப்ரிக்லி ஹீட் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? பயப்படவே வேண்டாம். மோஸ்ட்லி இந்த ப்ரிக்லி ஹீட் செல்ஃப் லிமிட்டிங் தான். 3 to 4 டேஸில் குறைஞ்சிரும். ஆனால் அது இன்னும் சீக்கிரமாக குறையிறதுக்கும் அதனால் ஏற்படுற அந்த இச்சிங், இந்த நமைச்சல் இதெல்லாம் குறையணுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, அகெயின் உடம்பு கூலாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. இளநீர், மோர், பழச்சாறுகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கங்க. தேவைப்பட்டால் மட்டுமே டாக்டரை பார்த்து அவசியமான மருந்துகளை எடுத்துங்க. அந்த நமைச்சல் உடனடியாக குறையும். என்ன வியூவர்ஸ், ப்ரிக்லி ஹீட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ ப்ரிக்லி ஹீட் வராமல் பார்த்துக்குங்க. வந்துட்டாலும் இந்த சிம்பிள் ரெமெடிஸ் மூலமாக நீங்கள் முழுமையாக நல்லாயிடலாம். நன்றி, வணக்கம்.